வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதலில் நம்மளுடைய குருநாதர் ஆகிய உயர் திரு சார ஜோதிட சக்கரவர்த்தியும் சார ஜோதிட நல்லாசிரியருமான திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை நான் இப்போது ஆரம்பிக்கிறேன். போன பதிவுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பாரம்பரியத்திற்கும் கேபிக்கும் எதுல வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது 2 மணி நேரத்துல பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியத்துல சொல்லப்பட்டது. ஆனா கேபியில 1 நிமிட இடைவெளியில பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட தனி ஜாதகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ அந்த தசா புத்திகளை அந்த உப நட்சத்திரங்களாக எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த இதுதான் ராசி கட்டம். இப்ப ராசி கட்டத்துல ஒரு நட்சத்திரம், அதாவது இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ குழந்தை பிறக்கிற நேரத்துல உதாரணமாக ஒரு மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கும் போது ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம், அது ஜனகால நேரத்துல சந்திரன் பயணிக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் என்பதனால் குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி என்றும், அதனுடைய முதல் தசை என்ன வரும், அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் தசை தான் வரும். அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் தசை கேது தசை. அதனால அந்த குழந்தைக்கு முதல் தசை கேது தசை, அடுத்து சுக்கிர தசை அப்படின்னு லைனா வரும் இல்லைங்களா? இப்போ இந்த தசையை எப்படி பிரிச்சாங்க, நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிதான் பிரிச்சாங்க. அப்போ குழந்தையோ சந்திரன் எது மேல பயணிச்சதோ அந்த நட்சத்திரத்தின் முதல் தசை தான் அந்த குழந்தைக்கு தசை அப்படின்னு பிரிச்சாங்க. அப்போ நட்சத்திரத்துக்கு அவ்வளவு ஈக்குவல், நட்சத்திரம் அண்ட் தசை அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா அவங்க அதுக்கு மதிப்பு கொடுத்திருந்தாங்க. அவங்க பிரிச்சது எப்படி பிரிச்சாங்க, மேஷ ராசிக்கு தசை என்று பிரிக்கவில்லை. ராசியில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு தான், அந்த நட்சத்திரத்தின் மேல சந்திரன் இருக்கிறத வச்சுதான் அவங்க தசையை பிரிச்சாங்க பாரம்பரியத்துல. அதனால நட்சத்திரத்துக்கு சம பங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க நட்சத்திரத்தை 4 பகுதியாகவும் பிரிச்சாங்க. நட்சத்திரத்தை 4 பாதம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தை 4ஆவும் தசையை அவங்க 9ஆவும் பிரிச்சாங்க. இப்போ இந்த அந்த தசைக்கு ஈக்குவல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது தசையை 9ஆ பிரிச்சுட்டு நட்சத்திரத்தை ஏன் 4ஆ பிரிக்கிறாங்க, அப்ப இது பலன் எங்கேயோ சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசிச்சவர் யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு முன்னாடியே யோசிச்சவர் யாரு, ஏன் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோபாலகிருஷ்ண ராவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயர்ந்தது கோபாலகிருஷ்ண ராவ் அவர் தான் முதல்ல யோசிச்சாராம். முதல்ல யோசிச்சு இப்படி ஏன் இந்த 4 நட்சத்திரம் இருக்குது, இது தசை மட்டும் 9 இருக்கு, அது சரியா வராது, இதை நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் யோசனை செய்து பிரிச்சவர். இதுவரையிலும் நட்சத்திரத்தை மட்டும் பிரிச்சவர். நட்சத்திரம் 4, அது தசை 9. இப்ப 4 வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த 4 அவர் 9ஆக சமமாக பிரிச்சார். தசைக்கும் நட்சத்திரத்துக்கும் சமம், தசை 9, அதே மாதிரி நட்சத்திரமும் 9 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபாலகிருஷ்ண ராவ் பிரிச்சார். அவரும் அதே ஊர்லதான் இருந்தாரு. அந்த நம்ம ஐயா இருக்காங்க இல்லையா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவரும் இவரும் ஒரு சிநேகிதர் மாதிரி தான் இருந்தாங்களாம். அவரு இருந்த காலத்துலதான் அவரும் இருந்திருக்காங்க. அவங்க பேசி இந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு முதல் ஐடியா சொன்னது கோபாலகிருஷ்ண ராவ் தான். அவர் இதை பிரிச்சுட்டு போயிட்டார். இது பிரிச்ச பிறகு இவர் யோசனை பண்ணிருக்காரு, யாரு, நம்ம ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா இதை யோசனை பண்ணிருக்காரு. யோசனை பண்ணி என்ன பண்ணாரு, நட்சத்திரம் மட்டும் பிரிச்சா நட்சத்திரம் தசைக்கோசம் நீங்க யூக்லா பிரிச்சுட்டீங்க, ஆனா பாரம்பரியத்துல தசைய அவங்க தசையோட விடலையே, அடுத்து புத்திய 9ஆ பிரிச்சிருக்காங்களே, அப்போ நம்ம புத்திய 9ஆ பிரிக்கும் போது நம்ம நட்சத்திரத்தை 9ஆ பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. அதுக்கு பேரு தான் உப நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபில வச்சிருக்கோம். சரி, கேபில வச்சோடனே அடுத்த புத்திய அடுத்து அவங்க பாரம்பரியத்துல எப்படி பிரிச்சாங்க, அந்தரம் 9ஆ பிரிச்சாங்க. அப்ப அவங்க அந்தரம் 9ஆ பிரிக்கும் பொழுது நம்ம உப நட்சத்திரத்தை 9ஆ பிரிப்போம், அதாவது அதையும் 9ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும் பொழுதுதான் இது உப நட்சத்திரம் வந்தது. இப்ப உப நட்சத்திரம் வந்த பிறகு பாரம்பரியத்துல சூட்சுமம்ன்றது திரும்ப 9ஆ பிரிக்கிறாங்க. அப்ப 9ஆ பிரிக்கும் பொழுது இதையும் நம்ம 9ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப நட்சத்திரம் அப்படின்னு பிரிக்காங்க. அடுத்த சூட்சமம் 9ஆ வரும் பொழுது இது உப நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பிரிவுபடுகிறது. இது எப்படி தசைகள் பிரிகிறதோ அதே போல நட்சத்திரங்களையும் 9 9ஆக பிரித்தார்
நம்மளுடைய உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயர். புரியுதுங்களா? அந்த ஐயா பிரிச்சார். அதனாலதான் இது கேபி ஜோதிடம் அப்படின்னு வரும். அவருடைய பேரால இது கேபி ஜோதிடம், இது வேதிக், இது கேபி, இது வேதிக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டது. தசைக்கு ஈக்குவலாகத்தான் இந்த நட்சத்திரங்களை பிரிச்சாங்க. இது இவர் புதுசா பிரிக்கல. சரிங்களா? நம்மளா இதை பிரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புது தியரி எதுவுமே இங்க எழுதல. ஏற்கனவே ஆல்ரெடி எழுதப்பட்டது, பாரம்பரியத்துல எழுதப்பட்டது. அவங்கதான் தசைய 9ஆ பிரிச்சாங்க. நட்சத்திரத்தையும் அவர் பேஸ் பண்ணல. நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிதான் அவங்க தசையே முதல் தசையை கொண்டு வந்தாங்க. தசைக்கு ஈக்குவல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தசையை கொண்டு வந்தாங்க. அதனால நம்ம ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா இந்த நட்சத்திரத்தையும் நம்ம 9ஆ பிரிச்சா என்ன, அதுக்கு ஈக்குவல்னும் போது இதையும் நம்ம 9ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆ பிரிச்சு அதுக்கு பலன் எடுக்கும் பொழுதுதான் அது துல்லியமான பலனை ஜாதகருக்கு நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. உதாரணமாக அது எப்படி நம்ம சொல்றதுன்னா, இப்போ நான் கீதா, நான் காஞ்சிபுரம் கிழக்குல இருக்கேன். சரிங்களா? கிழக்குல இருக்கும் போது எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு வரணும், எனக்கு ஒரு லெட்டர் வரணும். நான் லெட்டர் வரும்பொழுது அந்த லெட்டருக்கு காஞ்சிபுரம் கீதா கிழக்கு அப்படின்னு நான் எழுதி எனக்கு அட்ரஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த போஸ்ட்மேன் என்னை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்படுவார். கிழக்குல போயிட்டு எங்க எத்தனை இடத்துல தேட முடியும்? ஏன்னா இங்க இருக்கிறதே 4 தான். ஏன்னா 4 பாதம், அதாவது காஞ்சிபுரம் கிழக்கு, காஞ்சிபுரம் மேற்கு, காஞ்சிபுரம் வடக்கு, காஞ்சிபுரம் தெற்கு, 4 திசை. 4 திசையில நான் ஒரு திசையில இருக்கேன். அப்ப நான் காஞ்சிபுரம் கிழக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ கொடுத்துருக்கேன். அப்ப அட்ரஸ கொடுக்கும்போது அந்த போஸ்ட்மேனு எவ்வளவு கஷ்டப்படுவாரு, என்னை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு சுத்துவாரு, எவ்வளவு அலைவாரு, கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? அதுவே நான் 9ஆ பிரிக்கும் பொழுது, இத உள்ள நுணுக்கமாக துல்லியமாக இதை பிரிக்கும் பொழுது எப்படி சொல்லலாம்? அதாவது இந்தியாவுல தமிழ்நாட்டு மாநிலத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துல, அதுக்கப்புறமா என்னுடைய தெருவுல என்னுடைய ஸ்ட்ரீட் பேர், அதுக்கப்புறம் என்னுடைய டோர் நம்பர் எழுதி நான் கொடுக்கும் பொழுது இத்தனை பிரிவுகளாக இந்தியா, தமிழ்நாடு, காஞ்சிபுரம், என்னுடைய தெரு பேரு, அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டினுடைய நம்பர், இத்தனையும் நான் நுணுக்கமாக எழுதி கொடுக்கும் பொழுது ஆழமாக கீதா இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட்மேன் கரெக்டா எடுத்துட்டு நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கொடுத்துடுறாரு. சரிங்களா? அப்போ இவ்வளவு நுணுக்கமாக ஒரு ஜாதக ஆய்வு செய்யும் பொழுதுதான் ஒரு நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தின் வாயிலாக, அதாவது எந்த நட்சத்திரம் சாரம் வாங்கி அது எந்த சாரத்தில் நிற்கிறது என்று துல்லியமாக நாம் ஆய்வு செய்யும் பொழுதுதாக 9 பாகங்களாக நாம் ஆய்வு செய்யும் பொழுதுதான் அந்த நட்சத்திரம் எந்த பாதத்தில் நிற்கிறது, அது எந்த மாதிரி பலனை தருகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ உதாரணமாக குரு நட்சத்திர சாரம், முதல் சாரம் குருனே வச்சுக்கோங்க. குருன்னு வைக்கும் போது குரு நல்லதுதான் செய்வாரு. பொதுவா அவர் குருனா குரு நல்லவர்ப்பா, நல்லா உனக்கு படிப்பு வரும், நல்லா படிப்பீங்க, நல்லா வேலை வரும், எல்லாமே சொல்லுவாங்க, தெரியும், கல்யாணம் நடந்துரும், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கு சொல்லக்கூடியது இந்த குருவா வந்துதான். ஆனா அப்படிதான் அங்க பாரம்பரியத்துல சொல்லப்படும். எப்படின்னா குரு தான் இருக்குதுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, குரு சாரம் தான் வாங்கியிருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதனுடைய தசை தான் வருது, உனக்கு சூப்பரா இருப்ப, நல்லா படிப்ப, நல்லா தங்கம் வாங்குவ, வீடு வாங்குவ, குழந்தைங்க எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக நம்மளுக்கு பலன் சொல்லக்கூடியது பாரம்பரியம். இந்த கேபில எப்படின்னா, இந்த குரு யார் சாரத்துல அது யார் சாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நுண்ணியமாக துல்லியமாக நம்ம ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அதுவே குரு ராகு சாரத்துல போய் நிற்கும். அப்போ குருவோட வேலையும் செய்யும், ராகுவோட வேலையும் செய்யும். ராகுவோட வேலை எத்தனை % அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது அதிகமாக 60% அப்படின்னு சொல்லி இருந்தா, அது உபநட்சத்திரமாக வந்ததுன்னா அப்போ ராகுவோட வேலைதான் செய்யும். அப்ப அந்த ராகு ரொம்ப கடுமையாக அது 8, 12 அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு இருந்தா அந்த குரு தசையில இவருக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும்? நல்ல பலன் கிடைக்காது. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? குழந்தை பிறக்கிறது கஷ்டம்பா, கல்யாணம் ஆகுறது கஷ்டம், சோ இது முன்னாடியே நீ பிளான் பண்ணிடு, இந்த தசையில வேணாம், இந்த புத்தியில வேணாம், அடுத்து வர புத்தி நல்லா இருக்கு, அதுக்கு அடுத்த புத்தியில வேணா நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி துல்லியமாக வந்தவங்களை அலைய விடாத. எப்படி நான் என் அட்ரஸுக்கு தேடி தேடி அலைஞ்சாங்க, அப்ப கூட கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அந்த மாதிரி ஜாதகரை அலைய விடாம இதுதான் அட்ரஸ், இதுதான் இடம் அப்படின்னு சொல்ற மாதிரி, இதுதான் நேரம், இந்த நேரத்துல தான் வாங்கணும், இது மாதிரிதான் இருக்கு கிரகம் அப்படின்னு சொல்லி நம்மளால துல்லியமா
கணிக்க முடியும் அப்படின்றத நமக்கு எடுத்து கொடுத்து இவ்வளவு அழகாக நமக்கு அமைப்பு கொடுத்தது யார் அப்படின்னா நம்மளுடைய ஐயா திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான். புரியுதுங்களா? அதுக்காகத்தான் இந்த கணிதம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அந்த கேபி பாரம்பரியத்தை விட மிகவும் வலிமையானது, துல்லியமானது, சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஜாதக வடிவாகும். சரிங்களா? இந்த மாதிரி இத நம்ம எடுக்கும் பொழுது இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தசைக்கு ஈக்குவலாக நட்சத்திரத்தை பாரம்பரியத்துல வச்சதுனால நம்ம தசைக்கு ஈக்குவலா நட்சத்திரத்தையும் 9 பாகங்களாக பிரித்தார்கள். தசை எப்படி 9, புத்தி 9, அந்தரம் 9, சூட்சமம் 9, பிரணவம் 9 என்று வருகிறதோ பாரம்பரியத்தில், அது மாதிரி நட்சத்திரங்களில் 9 நட்சத்திரத்தை 9 உப நட்சத்திரம், 9 உப உப நட்சத்திரம், 9 உப 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 நட்சத்திரம் என்று நம்மளுடைய கேபி சிஸ்டத்துல பிரிக்கப்பட்டது. பிரிச்சு நமக்காக தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. இதை வைத்துதான் துல்லியமாக நம்மளுடைய பலன்களை எடுக்க முடியும். இது மட்டும் இல்ல, இத இதுக்கு மேல முதல்ல கண்டுபிடிச்சது, இத பிரிக்கலாம் அப்படின்னு நினைச்சது முதல்ல நம்மளுடைய கோபாலகிருஷ்ண ராவ் ஐயா. அடுத்து இந்த பாகங்களை உப நட்சத்திரம், உபப நட்சத்திரம், உபப நட்சத்திரம் என்று பிரித்ததை நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா. சரிங்களா? அந்த ஐயா பண்ணார். உயர்திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா பிரிச்சார். இதுக்கப்புறமா இதோட முடியல. நட்சத்திரம் புரிஞ்சிருச்சுங்களா? இதுக்கப்புறமா இதுல எல்லாத்துலயும் அகம்னா என்ன, புறம்னா என்ன, ஒற்றைப்படை என்ன, இரட்டைப்படை என்ன, இது என்ன வேலை செய்யும், அது என்ன வேலை செய்யும், இதனுடைய காரகம் என்ன, அதனுடைய காரகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை மிகவும் எளிமையாக நமக்கு புரியும்படி பாமரனும் புரிந்து கொள்ளலாம் கேபி ஜோதிடம் என்று 3 நாளில் நமக்கு எடுத்து ஜாதக பலனை துல்லியமாக எடுத்து வச்ச நமக்கு சொல்லி கொடுத்த நம்முடைய உயர்திரு உயர்கணித சார ஜோதிடத்தின் தந்தை, சார ஜோதிடத்தின் தலைவர், சார ஜோதிடத்தின் இமயம், சார ஜோதிடத்தின் கணித மேதை, எவ்வளவோ சொல்லலாம். நம்முடைய குருநாதர் திரு தேவராஜ ஐயா அந்த சாப்ட்வேரையும் கண்டுபிடிச்சாரு. அவரை பத்தி தான் பேசணும். அவரை பத்தி பேசணும்னா ஒரு பதிவு வேணும். அதனால கண்டிப்பா அவரை பத்தி நாளை பேசுறேன். இதுக்கு அடுத்து அதை விரிவுபடுத்தினவர் நம்ம குருநாதர் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இப்ப பாரம்பரியம்னா என்ன, பாரம்பரியத்துல எப்படி தசைகளை அவங்க பிரிச்சாங்க, தசைக்கு ஏத்த மாதிரி உப நட்சத்திரங்கள் எப்படி பிரிஞ்சது, அதனாலதான் உப நட்சத்திரங்கள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை சப்லாட், சப்சப்லாட், ட்ரிபிள் எக்ஸ், டபுள் எக்ஸ், ட்ரிபிள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்கிலீஷ்ல சொல்றாங்க. உப நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப 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 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த பதிவை முடிக்கிறேன். இதை எல்லாரும் பாருங்க. கண்டிப்பா இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசனை பண்ணி பாருங்க. நாளைக்கு நம்ம குருநாதர் சாப்ட்வேரை கண்டுபிடிச்சு நமக்கு ஜாதகத்தெல்லாம் நம்ம கையில கொடுத்தவர், கையில விரல் நுனியில நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. அவரு எப்படி பிரிச்சாரு, அவர் எதை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைய தினம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.